தைப்பூசம் அன்று முருகனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் கேட்ட அனைத்தும் கிடைக்கும் தெரியுமா? முருகப்பெருமானின் மிக சக்தி வாய்ந்த மற்றும் முக்கியமாக விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது இந்த தைப்பூசம். தை மாதத்தில் பௌர்ணமி பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளைதான் நாம் தைப்பூசம் திருநாளாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நாம் பாத யாத்திரை செல்வது, காவடி எடுப்பது, அலகு குத்துவது, பால் குடம் எடுப்பது, அன்னதானம் செய்வது, இப்படி பல விதத்தில் பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்களை செய்கிறார்கள். முருகனுக்கு சஷ்டி அன்று விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தரும். தைப்பூசம் அன்று முருகனை வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும். தைப்பூசம் வழிபாடு செய்ய உகர்ந்த நேரம் பூச நட்சத்திரம் 10ஆம் தேதி பிப்ரவரி அன்று இரவு சரியாக 7:11 முதல் 11 பிப்ரவரி சரியாக இரவு 7:31 வரை உள்ளது. பௌர்ணமி திதி 11 பிப்ரவரி இரவு 7:51 துவங்குகிறது. பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக சேரும் நேரத்திலேயே தைப்பூசம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்டில் என்றும் முருகன் துணை என்று சொல்லவும். மேலும் இது மாதிரி நிறைய முருகன் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க எங்கள் முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.